பக்தி அப்படின்னா என்ன சார்? ஜெயிலில் போட்டாங்க, அப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். அப்புறமா அதுலேருந்து வெளியேறதுக்கு வழி கேட்போம். அதுபோல் இந்த ஆன்மீகம் என்பது வெளியேறதுக்கு வழிகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் நம்பி இருக்கிறாங்க, அதை செஞ்சு காட்டியிருக்காங்கன்றப்ப நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம பழக்கப்பட்டது. அப்போ அந்த சக்தியை நோக்கி நாம் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் வைக்கணும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அந்த தெரிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுக்கிறாங்க. இதை வந்து பக்தின்னு சொல்றாங்க. பக்தியிலே 2 பக்தி இருக்கு. நன்றி உணர்வுன்னு சொல்றாங்க. அப்ப என்னை முழுவதுமாக தீர்க்கமாக உன்னதமாக படைத்தார், உனக்கு கோடானு கோடி நன்றின்னு சொல்லக்கூடிய பக்தி ஒன்று இருக்கு. ஒன்னொன்னு என்னை இருக்கிறதுலே கேவலமா படைச்சிட்டு எல்லாத்தையும் மாத்திக்கணும்னு சொல்லக்கூடிய பக்தி இருக்கு. இப்ப நீங்க சொல்ற பக்தி எது? சமூக கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் இந்த பக்தி உள்ளடக்கிக்கும். அப்ப இந்த சொசைட்டில நான் எப்படி வாழணும்? கடவுளே இல்ல, கடவுளை மற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறதுலே கேவலமான செயல்களை செய்யறதை விட கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கடவுள் இருக்கிறதுக்காக பயந்துட்டு நான் என்ன செய்யலாம்? கொஞ்சம் அடுத்தவங்களை துன்புறுத்தாம வாழலாம். பக்தி என்பது இறைவன் இருக்கிறான்றது உணர்வு தான். இறைவன் எதற்கு இருக்கிறான் உணர்வுனா நம்மளுடைய பிறவி கடன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம ஏன் பிறந்தோம்னு நமக்கு தெரியல. இறைவன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு பூர்ணத்துவமாக நம்பிட்டு அதுக்கப்புறமா இறைவன் என்பவர் நமக்குள் இருக்கிறாருன்ற உணர்வுகளை நம்ம கொண்டு வரோம். அதுதான் யோகம். அந்த யோகத்துல போறப்ப தாரணைனா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க நேயர்களுக்கு வணக்கம் சார். இந்த கேள்வி கட்டாயமா உங்ககிட்ட தைரியமா கேட்கலாம். பக்தி அப்படின்னா என்ன சார்? பக்தி அப்படிங்கிறதுங்க நமக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கு, ஓகேங்களா? இல்லை நம்ம யாரோடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். பிறக்கிறப்ப அது தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு என்னத்துக்காக இப்படிலாம் வாழ்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு காலைல கூட ஒரு கிளைண்ட்டு பேசினேன். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறேன் சார், எல்லா வேலையும் பார்த்துட்டேன், ஆனால் இவ்வளோன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இவ்வளோ சேலரி வந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் எதுவுமே இல்லை. வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக தான் இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட நாலேஜெல்லாம் இருக்குது, என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் காசு மட்டும் வரமாட்டேது சார். இதெல்லாம் ஏன் சார் நடக்குது? எங்கே எவன் எதுக்காக என் விதி எழுதினாருன்ற கொஸ்டின் அவன் கேட்குறான். அப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சிக்கலில் மாட்டும் பொழுது இங்கே ஏதோ ஒரு சிக்கல்கள், இல்லைன்னா இங்கே ஏதோ ஒரு தாத்பரியம் இருக்குது. இந்த படைப்பு எதையோ நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகுது, இந்த படைப்பில் நம்ம ஏதோ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு மேலே இன்னும் ஒன்று இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிறந்ததுக்கு நம்ம காரணம், ஆனால் அந்த காரணத்தையும் தாண்டி பொது காரணம் ஒன்று இருக்குது. அந்த பொது காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஒருவேளை அந்த பொது காரணத்தை சார்ந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஏதாச்சும் இதுலேருந்து விடுதலை கிடைக்குமா? இப்போ ஒரு ஜெயிலில் போட்டாங்க, சரிங்களா? அப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோம்? கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், ஓகேங்களா? அப்புறமா அதுலேருந்து வெளியேறதுக்கு வழி கேட்போம். அதுபோல் இந்த ஆன்மீகம் என்பது வெளியேறதுக்கு வழிகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் நம்பி இருக்கிறாங்க, அதை செஞ்சு காட்டியிருக்காங்கன்றப்ப நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம பழக்கப்பட்டது. இது நம்மளுக்காக தோணலை. நம்ம சிக்கலில் இருக்கிறோன்னு தெரியுது, இந்த சிக்கல்லேருந்து விடுபடணும்னு தோணுது. இந்த சிக்கல்லேருந்து விடுபடுவதற்கான வழிகளை எங்கேயாச்சும் தேடுதுன்னு யோசிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க? கடவுள் உங்களுக்கு ரட்சிப்பார், உங்களை வழிகாட்டுவார், அருள் பாலிப்பார் அப்படின்றப்ப அப்போ கடவுளை நம்ம எப்படி வழிபடுறது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில் வழிபடுறோம். அப்போ கடவுளை வழிபடுவதற்கு ஏதாச்சும் சிஸ்டம் இருக்கா அப்படின்னா இருக்கலாம். அந்த சிஸ்டத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகலாம். அப்போ அதை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு, இல்லைனா அது மேலே நாட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, கடவுள் நம்மளுக்கு சுப்பீரியராக இருக்கிறார். நான் சொல்றது புரிஞ்சுன்னா, கடவுள் நம்மளுக்கு சுப்பீரியராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து நம்ம சுப்பீரியர் என்னெல்லாம் கேட்போம்? நம்மளுக்கு மேனேஜர் அப்பாட்ட என்ன கேட்போம், தாத்தாட்ட என்ன கேட்போம், ஆஃபீஸர் என்ன கேட்போம், மேனேஜர் என்ன கேட்போம், அரசாங்கத்தில் என்ன கேட்போம். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு மேற்கொண்ட ஆளுகள்கிட்ட நம்ம எப்படி சில விஷயங்களை கேட்போம், இயலாத போது கேட்போமோ அதுபோல் நம்ம வந்து இறைவனை நம்ம பாவிச்சு கேட்குறதா நம்மளுடைய ஆதி பழக்கம், இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டார்டிங்கை தான். அது வந்து யமம் நியமம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? யமம் நியமம்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சில குற்றங்களை சரி பண்ணுவதற்கு உங்கள்கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட் வந்து எப்படி பண்ணால் சரியாக இருக்கும்? இப்போ நான் போயிட்டு உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஏங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சரி இருக்காது. அதுக்குன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு ஆஃபீஸர் பார்க்க போகிறதா இருந்தாலே ஃபஸ்ட்டு மனு போட்டு வெளியே உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். போனோடனே போய் சேரில் உட்காரு அப்படி உட்காந்து வணக்கம் வைக்கணும், உட்காரு பண்ணணும், உட்காரு, இது மாதிரி இருக்கிறப்ப இறைவனுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகிறப்ப பூஜை பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி. அது என்னன்னா இது வந்து மார்க்கங்கள். இப்போ மார்க்கங்கள்லாம் நான் எப்படி நினைக்கிறேன், ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா பெண்கள் முழுவதும் அம்பாளா நினச்சிக்கிட்டாராம். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்கன்னா, எல்லா பெண்களும் என்னுடைய அம்பாள் அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்போ எல்லா பெண்கள்ட்டையும் அவர் அம்பாளையே பார்த்தாராம். அப்புறம் ஆண்கள்ட்டையும் அவர் அம்பாளாவே பார்க்க ஆரம்பிச்சாராம், எல்லா ஆண்கள்ட்டையும். அப்போ உயிர்கள் அனைத்தும் அம்பாளாவே தெரிஞ்சுச்சான். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா?
அப்ப அவர்கிட்ட கொண்டு போய் இறைவனை பத்தி ஏதாவது செய்யணும், அவர் எதை பார்த்தாலும் அம்பாலாவே வரைஞ்சு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவர் எப்படி கொடுப்பாரு நம்மளுக்கு? அம்பாள் மாதிரிதான் அவரோட யாரோ ஒருத்தவங்க இந்த விஷயம் புரிஞ்சவங்க அவங்களுடைய மென்டாலிட்டியில நீங்க இப்படி கும்பிடணும், இப்படி செய்யணும், இப்படி வழிபடணும், அப்ப ரெக்வஸ்ட் வைக்கணும், அவருக்கு நீங்க அடிபணிஞ்சிருக்கணும், இறைவன் நம்மளுக்கு மேலானவர், நம்ம கீழானவர் அப்படிலாம் சொல்லி பார்க்குறப்ப நம்ம இப்படி போனா அந்த விஷயம் நம்மளுக்கு நம்மளுடைய பிரச்சனைக்கு வழி கிடைக்கும். அப்ப என்ன பிரச்சனைக்கு வழி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய கேள்விகளுக்கு வழி கிடைக்கும். என்ன கேள்வி உங்களுக்கு இருக்கு? நம்மளோட பக்தி சார்ந்து இருக்கலாம், கடவுள்னா என்னன்னு இருக்கலாம், நம்மளோட லைஃபை பத்தி இருக்கு. கடவுள்னா என்னன்னா நம்மளுக்கு தெரியாது, எவனோட சொல்லிக்கிறான். இந்த வாழ்க்கை சிக்கலாக இருக்கிறது, இந்த வாழ்க்கை மறுபடியும் சிக்கலாகவே மாறப்போகிறது. அப்ப இதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சக்தினாலதான் அது முடியும். அப்ப அந்த சக்தியை நோக்கி நாம் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் வைக்கணும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அந்த தெரிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுக்கிறாங்க. இதை வந்து பக்தின்னு சொல்றாங்க. ஆனா பக்தி என்பது நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்ம வந்து ஒண்ணு சேவை செய்யறது. இப்போ பக்தியிலே 2 பக்தி இருக்கு. நன்றி உணர்வுன்னு சொல்றாங்க. அப்ப என்னை முழுவதுமாக தீர்க்கமாக முழுமையாக உன்னதமாக படைத்தாய், உனக்கு கோடானு கோடி நன்றின்னு சொல்லக்கூடிய பக்தி ஒன்று இருக்கு. ஒன்னொன்று என்னை இருக்கிறதுலே கேவலமாக படைச்சிட்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுன்னு சொல்லக்கூடிய பக்தி இருக்கு. இப்போ நீங்கள் சொல்ற பக்தி எது அப்படின்னா போய் ரெக்வஸ்ட் வைக்கிற பக்தி இல்லைங்களா? அப்போ நான் வந்து ஒரு இடத்துல போறப்ப, ரிஷிகேஷோ ஒரு இடத்துக்கு போறப்ப அந்த 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 கீதா மாதான்றவங்க எனக்கு சொற்பொழிவு கொடுக்குறப்ப அதான் சொன்னாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு மூச்சை உள்ள இருக்கிறப்ப நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் செத்து போயிட்டான்ல, எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னால இருந்தாலும் செத்து போயிட்டான். கோழி செத்து போச்சு, நேற்று நைட்டு சாப்பிட்ட சிக்கன் பிரியாணியில் அந்த கோழி செத்து போச்சு இல்லைங்களா? அப்படித்தானே? உண்மை தானுங்க. அப்போ எல்லாம் ஒன்று தானே. இயற்கை முன்னால, கடவுள் முன்னால நீங்களும். அப்போ பைபிள் என்ன சொல்றாருன்னா, ஜீவர்களுக்கு, எல்லா ஜீவர்களுக்கும் என்ன செய்கிறாயோ அதையே எமைக்கும் செய்கிறாய். அப்போ கோழிக்கு என்ன செஞ்ச அப்படின்றப்ப எனக்கும் அதையே செய்கிறேன்னு தான். அப்போ என்னன்னா எல்லா மதங்களும் ஜீவர்களுக்கு அன்பும் கருணையும் செய்யணும். ஏன்னா நம்ம நேரடியாக இறைவனை பார்க்க முடியாது. அப்போ நம்ம இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இன்னொருத்தனும் என்ன பண்ணிருக்கலாம், அவரும் ரெக்வஸ்ட். இப்போ நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு சம்பாதிக்கிறது உங்களுடைய பிசினஸ், நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன், எனக்கு இது ஒரு பிசினஸ். அப்ப எல்லா கேமராமேன் எதுக்கு வந்துருக்காரு, அவருக்கு ஒரு. அப்ப ஆளுக்கு ஒரு வேலையா வந்திருக்கிறோம். இங்க யாரையும் கெடுக்க வரல, யாரும் வந்து பண்ணல, அவங்கவுங்க வேலையா வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த விஷயத்தை அவர் செய்யட்டும்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யறது, ஸ்பேஸ் கொடுக்குறது. அந்த ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இந்த ஜீவனம் செய்யக்கூடிய இந்த உலகத்துல எல்லாருக்கும் இங்க உரிமை உண்டு. அந்த உரிமையை கெடுக்காம என்னுடைய ரெக்வஸ்ட் மட்டும் நான் இறைவன்ட்ட வச்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது நம்மளுக்கு பக்தி சொல்லி கொடுக்குறது. ஏன்னா நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு அந்த நாகரிகங்கள் கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய உந்து சக்தி உள்ள இருக்கக்கூடிய இந்த சர்வைவல், அந்த ஃபிட்னஸ் நம்மளை என்ன செய்யுதுன்னா எப்படியாச்சும் வாழ்ந்துருன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். உள்ள ஒரு சாப்பாடு போடுறாங்க, சரிங்களா? நான் வந்து அன்னதானம் போடுவேன், நான் சாப்பாடு போடல, யாராச்சும் அன்னதானம் போடுறப்ப நான் கூட போய் சர்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சாப்பாடு போடுறப்ப அந்த பக்கம் இருக்கிறவங்க கோடீஸ்வரனும் அதே மாதிரி தான் நீட்டுவான், பிச்சைக்காரன் அதே மாதிரி தான் நீட்டுவான். சாப்பாடுன்னு வரப்ப, ஓசின்னு வரப்ப எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது. நான் சொல்றது அந்த பசியை நான் சொல்ல, எப்படியாச்சும் வாங்கிடணும், நம்ம வீட்டுக்கு வாங்கிடணும். பின்னால பையன் இருப்பாரு, அவன் பையனுக்கும் வாங்கிடணும் தான் பிச்சைக்காரனும் ட்ரை பண்ணுவான், கோடீஸ்வரனும் அதே தான் ட்ரை பண்ணுவான், அவன் பையனுக்கு சோறு வாங்கிட்டு போனான். அப்ப ஆக மொத்தத்துல தேவைன்னு வரும்பொழுது, நீடுன்னு வரும்பொழுது இங்க உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல தேவைக்காக நம்ம வாழ்ந்து அடுத்தவனுக்கு எடுக்காம நாகரீகமாக வாழ்வதற்கு இந்த பக்தி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்லி கொடுக்குது. அப்ப சமூக கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் இந்த பக்தி உள்ளடக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சொசைட்டியில் நான் எப்படி வாழணும், கடவுளே இல்லை, கடவுளை மற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறதுலே கேவலமான செயல்களை செய்யறதை விட, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கடவுள் இருக்கிறதுக்காக பயந்துட்டு நான் என்ன செய்யலாம், கொஞ்சம் அடுத்தவங்களை துன்புறுத்தாம வாழலாம் இல்லைங்களா? உண்மையிலே கடவுள் இருக்குன்னு நம்பி இருந்தா எல்லாருமே கடவுளுக்கு பயந்துட்டு இருந்தாங்க என்ன செய்வாங்க, யாரையும் நோண்டாம இருப்பாங்க. யாரையும் நோண்டாம. இப்ப என்னன்னா கடவுளுக்கு பயப்படாத என்ன செய்யறான்னா, நம்மளுக்கு மேல யாருமே இல்ல, நம்ம யாரும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பிரச்சனை. அப்ப என்னன்னா நம்மள சமூகத்தை ஒழுக்கம் பண்ணுவது. ஏன் சார் இப்போ எல்லா மதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா லவ், அதுதான் வந்து ஒரு முன்னிலையா வச்சு சொல்லுவாங்க. கடவுள் வந்து எந்த கடவுளா இருந்தாலும் அது வந்து அன்பு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்ட இப்போ அதிகமான லவ் இருக்கு, நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கெடுதல் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அதுவே போதும் இல்லை சார்? முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் பண்ணா அது என்ன முடிஞ்ச அளவுக்கு? இப்ப ஏதாவது கோவம் வருது, யாரையாவது திட்டிடுறோம், அது அன்பு இல்லை, அதுவும் அன்பு தானே. கோவம் வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்துறோம், அது காயப்படுத்துறது இல்ல. இப்ப நம்ம பையனை நம்ம காயப்படுத்துறதுக்கு திட்டுறோம் இல்ல, பையன் இல்ல, நம்மளோட பிளட் எல்லாமே அப்படிதாங்க. எல்லாமே அதான். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்றதை நம்ம வெளிப்படுத்துறது பேர் தான் கோவம். கோவங்க சப்ஜெக்டே கிடையாது. அது கோவம் அன்பின்மையும் கிடையாது. கோபம்ங்கிறது வந்து ஒருவேளை கடிந்து பேசுவது ஒரு வகையில் அன்புங்கிறாங்க. இப்போ நான் உங்களை வந்து ஒரு பைக்கில் இருக்கிறவர், பைக்கில் பின்னால் வந்தவர் இடிச்சிட்டாரு, என்ன செய்வீங்க? திட்ட மாட்டீங்க, சாரி சொல்லுவோம் எடுத்த உடனே. நான் திட்டிடுவேன், இடிச்சிட்டே என்னப்பா இடிச்சிட்டியாப்பான்னு சொல்லுவோம், ஓகேங்களா?
ஒருவேளை நம்ம தெரிஞ்ச பசங்க அடிச்சா வேமா திட்டுவோம், இன்னும் திட்டுவோம், அறிவு இருக்கடா உனக்குன்னு கேட்போம். ஏன்னா அவன் மேல உரிமை இருக்கணும். ஆமா, என்ன பார்த்து போக கூடாது. உரிமை இருக்கிறவன தான் திட்டுறோம், அன்பு இருக்கணும். அவ திட்டுதல்னு நான் சொல்லல, அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்காம இருக்கிறது நான் சொல்றது முடியும். அது அந்த 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 உயிரை கொல்லாம இருக்கிறது, அந்த உயிருக்கு ஏதாச்சும் துன்பம் வரும்போது நம்ம உதவாம இருந்தாலும் துன்பம் கொடுக்காம இருக்கிறது இல்லைங்களா? அப்ப நிறைய இடங்கள்ல நிறைய மத மார்க்கங்கள் இருக்கிறவங்க நான் வந்து இறைவனுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க தொழில்களை ஏமாத்துறாங்க. ஓகேங்களா? நான் ஒரு கடையில் போய் கேட்டேன், என்னுடைய செல்ஃபோனுக்கு வந்து அந்த பட்டன் சைடில் பட்டன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. கொண்டு போய் கொடுக்குறப்ப அவர் என்னமோ உள்ளே கொண்டு போய் செஞ்சுட்டு எதுவுமே மாற்றலை. அவர் ஒரு ஸ்டிப்பு மாற்றணும் சார்னாரு, 1 மணி நேரம் உட்காருங்கனாரு, வெயிட் பண்ணேன், 450 ரூபாய். அப்புறம் என்னென்னோ மாற்றி 2500 வரணும் சார்னு சொன்னாரு. சரிங்க சார்னு சொல்லிட்டேன், மாற்றுங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு செல்லு முக்கியம்னு சொல்லியாச்சு. ஆனால் அப்புறமே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் எதுவுமே வரல, ஸ்பேர் இல்லை. அப்புறமா அவர் என்ன செய்யறாரு, ஏதோ ஒன்று சுரண்டி போட்டு கொடுத்து, என்கிட்ட இல்லை சார் ஸ்பேர் இல்லை, நாங்கள் வேற ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம், 1500 கொடுங்க அப்படின்னாரு. நான் என்ன கேட்டேன்னா கொடுத்துட்டு நான் கேட்டேன், அப்போ இறைவனுக்கு உண்மையான நீங்கள் தொழில் செஞ்சீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு மதத்தில் இருக்கிறவர். அப்போ அவர் கொஞ்சம் சங்கடப்பட்டார். அப்போ இறைவனுக்கு உண்மையான வகையில் நீங்கள் சம்பாதிக்கல. ஆமா, ஏதோ ஒரு ஜிமிக்ஸ் ஃப்ராட் வேலை. ஆமா, அதுக்கு வார்த்தையே இருக்கு. அந்த வார்த்தையை சொன்னோம்னா ஒரு மதத்தை நம்ம இழிவுபடுத்துற மாதிரி. அவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த வார்த்தையை சொல்லியே கேட்டேன், இது அப்படி இல்லையாங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, மன்னிச்சுக்குங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன செய்யறோம், நம்ம தவறுகள் செய்யறோம். அப்போ நம்மளை அப்பப்போ திருத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த பக்தி மார்க்கங்கள் உதவுது. இந்த பக்தி அப்படிங்கிறது, அந்த பக்தி என்பது ஆரம்ப காலத்துல சரியை கிரியைன்னு சொல்றாங்க. சரியை கிரியைனா நான் இறைவனுக்கு அர்ப்பணித்தல். இறைவன் இருந்து நான் என்னென்ன கத்துக்கணும்னு கத்துக்கிறது, நான் என்னுடைய தீமைகளை புறம் போக்குவதெல்லாம் சரியை கிரியை. இந்த பக்கமா வந்து அட்டாங்கத்துல தான் யமம் நியமம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பிராத்தியாகாரம், தாரணை, தியானம்னு சொல்றாங்க. இது வந்து யோக மார்க்கத்துக்குள்ள வருது. அப்போ பக்தி மார்க்கம்னே ஒன்று இருக்கு. அப்போ பக்தி யோகம் ஞானம்னு சொல்லி மதங்கள் எல்லாமே பிரிக்கப்படுகிறது. இதுல பக்தி யோகம், யோகம் அப்புறமா வந்து ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் முதற்கொண்டு எல்லாருமே தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறாங்க. இப்போ பக்தி என்பது நமக்கு ஒழுக்கங்களையும் ஒரு ஒரு சிஸ்டத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அதுக்குள்ள நம்ம பழகுறோம். அதுக்கப்புறமா இறைவன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு பூரணத்துவமாக நம்பிட்டு அதுக்கப்புறமா இறைவன் என்பவர் நமக்குள் இருக்கிறாருன்ற உணர்வுகளை நம்ம கொண்டு வரோம். அதுதான் யோகம். அந்த யோகத்தில் போகிறப்ப தாரணைனா எண்ணத்தை குவிப்பது. நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்மளுக்குள்ளேயே விசாரம்னு சொல்கிறாங்க. விசாரம்னா நம்மளே உட்காந்து நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, விசாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்கே ஏன் முடிமுளைக்குது, இங்கேயே முடிமுளைக்கலன்னு விசாரிங்கிறார். யோசிங்க. அதே சார் முளைக்கல தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். யோசிங்கன்னு சொல்கிறேன், நீங்களும் யோசிங்க, பார்க்குறவங்களும் யோசிங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கோடு போட்ட மாதிரி ஒரு முடி முளைச்சிருக்கு. ஏன் முளைச்சிருக்கு? இங்கே பட்டையாக முளைச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கோடு போட்ட மாதிரி முளைச்சிருக்குது இல்லைங்களா? ஆம்பளைகளுக்கு இந்த இடத்துல மீசை முளைச்சிருக்கு, பொம்பளைகளுக்கு மீசை முளைக்கல. 2 பேரும் ஒரே வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கோம் ஊரில். ஏன் உங்களுக்கு மட்டும் முளைக்கல, எனக்கு மட்டும் முளைச்சிருக்குது? ஏன் தாடி எங்களுக்கு முளைக்குது? ஒருவேளை அட்ராக்ஷன் அப்படின்னா இதில் என்ன அட்ராக்ஷன் இருக்குது? ஒருவேளை நான் பல நூற்றாண்டுலாம் நம்ம சேவிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளைங்க முளைக்காமே நின்றுருக்கலாம்ல, அது முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ புருவம் எதுக்கு அட்ராக்ஷன்? அப்போ உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குன்றப்ப இது ஏதோ ஒரு சம்திங், நம்ம உடம்புனுடைய படைப்பு ஏதோ ஒரு பூர்ணத்துவத்தையோ அல்லது இந்த இறை பேராற்றலோ நம்மள்கிட்ட வெளிப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் ஒருத்தட்ட கேட்டேன், இதை வந்து நான் பேசுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்காக பெண்களுக்கு சில இது இருக்கு, ஆண்களுக்கும் அதே மாதிரி இருக்கு, அது ஏன் இருக்கு அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவருக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி விசாரிங்க. உங்களுக்குள்ள இந்த உடல் அமைப்புகள் ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு, நம்ம ஏன் சிந்திக்கிறோம், நம்மளுடைய உருவமைப்பு ஏன் இப்படி இருக்கு, ஏன் மிருகங்களுக்குலாம் ஏன் ஃபுல்லாக உடம்பு வளரான்னு மொத்தம் 27 இடங்கள்ல முடி முளைக்குது நம்மளுக்கு. அவர் எழுதியிருக்கிறார், ரோமங்கள் முளைப்பதேன்னு ஒரு கேள்வி கேட்டு நம்மளுடைய எந்தெந்த இடங்கள்ல முடி முளைக்குது, அதுக்கான காரணம் என்ன, நெத்தியில் ஏன் முடி முளைக்கல, இந்த இடத்துல மட்டும் ஏன் அருகி முளைச்சிருக்கு, லைட்டா பூனை முடி மாதிரி இந்த இடத்துல ஏன் இருக்குது, அப்ப இறைவன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்குள்ள இறந்து ஒர்க் பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேளுங்க. அப்ப கேட்க யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்குள் இறைவன் இருக்கிறான்னு சொல்லி நம்ம உடம்பு வழியாக இறைவனை அறிய முற்படுவது. அதுக்கப்புறமா அந்த உடம்புக்குள்ளேயும் இல்லை, உடம்பு என்பதே நம்மளுடைய சட்டை, இந்த ஆன்மாவுக்கு ஒரு சட்டைன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஞான மார்க்கத்துக்குள்ள போறாங்க. அப்ப அறிவே கடவுள், சுத்த அறிவே கடவுள், இங்க ஏதோ ஒரு தத்துவமாக கடவுள் இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார்ன்ற ஒரு புரிதல். அப்ப பக்தியில ஆரம்பிக்கிறதுக்குன்னா இது வந்து ஒரு எல்கேஜி மாதிரி. அப்ப இறைவன் இருக்கிறார், இறைவனுக்குன்னு ஒரு சில சடங்குகளை வச்சுட்டு இறைவனை நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு ப்ராப்பர்னஸ்க்குள்ள கொண்டு வந்து ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஒரு கட்டுப்பாடை பழகுறோம். இப்போ சாதாரணமா நீங்க ஒரு ஜிம்முக்கு போறதா இருந்தா இத்தனை மணிக்கு வரணும், இந்த ஃபுட் எடுத்துக்கணும், ஓகேங்களா, இப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு சில எவ்வளவு ரெப்புடேஷன் அடிக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும், என்னென்ன சீக்வன்ஸ் அடிக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க வந்து ரெக்கவரிக்கு டைம் கொடுக்கணும், எல்லாமே ப்ராசஸ் இல்லைங்களா? நீங்க வாட்டுக்கு கொண்டு போயிட்டு இதுல ஒரு 4 அடி இதுல ஒரு 4 அடி 2 கிலோமீட்டர் ஓடுன்னு சொன்னா அது உடம்பு ஏறாது.
ப்ராப்பராக செய்யணும் இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்னஸை வந்து உங்களுக்கு பக்தி மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும். அதுக்காக தான் பக்தி மார்க்கம். ஆனால் இப்போ இருக்கிற பக்தி மார்க்கம் என்ன செய்யறாங்கன்னா, எதையே நம்மளுக்கு எதெல்லாம் வியாபாரம் என்னன்னா வியாபாரம், அது எல்லா இடத்துலையும் இருக்குங்க, எல்லாமே வியாபாரம் தான். நான் சொல்றது பக்தி என்பது இறைவன் இருக்கிறான்றது உணர்வு தான். இப்போ இறைவன் எதற்கு இருக்கிறான்னு உணரணும்னா, நம்மளுடைய பிறவி கடன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம ஏன் பிறந்தோம்னு நமக்கு தெரியல, ஆனால் இங்கே என்ன செய்ய போறோம்னு தெரியல. நம்ம அற்ப சுகத்துக்காக நம்ம வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த அற்ப சுகங்களை விட்டுட்டு வெளியே வந்தால் தான் இறைவன் இருக்காருன்றதை உணர முடியும்னு சொல்றது தான் பக்தி. அப்போ இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, விரதம் இருந்து சாமியை போய் விரதம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடாம என்ன செய்யறாங்க, இறைவனுக்காக ஆசாபாசம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அர்ப்பணிச்சு இறைவனுக்கு சொன்ன உணவுகளை சாப்பிட்டு நம்மளுடைய நாக்கு ருசியை என்ன செஞ்சுக்கிறாங்க, அடக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்கன்னா, இல்லறங்கள்ல இருக்கிறது இல்ல இல்லைங்களா, சிந்தனைகளை சரி பண்றாங்க. ஆக்சுவலா இல்லறம் இருக்கிறதும் ஒரு விதமான என்னமோ இருந்தா அது அது என்னன்னா, அது வேணாம்னு சொல்றப்ப அது இல்லைன்னு தானே வச்சுக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க, அதையும் விட்டுறாங்க. ஏன்னா அதுலதான் நம்மளுடைய சிந்தனைகள் ஆசாபாசங்கள் வந்து அதுக்குள்ளதான் நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப நம்மளால இருக்கக்கூடிய நம்மளுக்கு எதெல்லாம் சுகம்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு நம்ம முழுமையான ஒருத்தனா போய் நம்மளுடைய அந்த இறைவனுடைய பக்தனா போய் நிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப இறைவன் எப்படி கும்பிடணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கல ஐயப்பன் சாமி இல்லைங்களா. அப்ப இதே போலவே நீங்க எல்லா கோயிலுக்கும் என்ன செய்யணும், போகணும். ஒரு காலத்துல என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கடையில் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, அவங்க வந்து வேற மதத்துக்கு மாறிட்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுன்னா, அவங்க வேற மதத்துக்கு மாறிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, அம்மா அமாவாசை அன்னைக்கு கவுச்சி எடுக்கலாமான்னு கேட்குது. அந்த பொண்ணு வேற மதத்துக்கு மாறிட்டாங்க, நினைச்சா சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவங்க அம்மா மாறல போல இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, இறைவன் மேல அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, பயம் இருக்கு. ஆனா அந்த இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும் எல்லாத்தையும், நம்மளோட சோகங்களை அப்ப என்னன்னா, இறைவனுக்காக சோகங்களை அர்ப்பணிச்சு நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சிந்தனை எல்லாம் வெளிப்படுத்திட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இறைவன் மட்டுமே உண்மைன்னு சொல்லி அவருக்காக நம்மளுடைய உயிரை அர்ப்பணிக்கிறதா பக்தி. இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கல்யாணம் ஆகலை, இன்னொரு கல்யாணம் ஆகணும், புள்ள பிறக்கணும், சொத்து கிடைக்கணும், நல்ல சோறு கிடைக்கணும், 2 வீடு கிடைக்கணும்னு சொல்லி திருப்பி நம்ம எதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இறைவனுக்கு போகணுமோ இப்போ என்ன செஞ்சுட்டோம்னா அதெல்லாம் கேட்கறதுக்காக இறைவனுக்கு போக ஆரம்பிக்கிறோம். அது தப்பா ரைட்டா அப்படின்னா நம்மளுடைய இயலாமையினால கேட்குறோம். ஆனா பக்தி மார்க்கங்கள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் சரணாகதி கொடுத்து விடுன்னு சொல்லுது. என்னால் ஆவது ஒன்றுமில்லை, எல்லாமே உன்னுடைய கடன், உன் காலடி என்னது இருப்பிடம்னு சொல்லிட்டு போய் சரணாகதி அடைங்கன்னு சொல்லுது. ஆனால் நம்ம அப்படி அடையிறதில்ல, எல்லாத்தையும் கேட்குறோம் இறைவன்ட்டு போய். முடிஞ்சா உன் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கெல்லாம் கொடுத்துரு இல்லைங்களா, அதை வித்து திங்கலான்ற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் போகுது இல்லைங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆசை ஏற்படுத்திக்கிறாங்க இறைவன் மேல. அப்படி எதுவும் இறைவன்ட்ட எல்லாத்தையும் சரணாகதி கொடுத்துடணும், நமக்கு தேவையானது என்ன செய்வார், கண்டிப்பா அவர் கொடுப்பார். அப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு, வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இறைவனிடம் எப்படி வேண்ட வேண்டும்னு சொல்றாரு. உயிர்கள், உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் சந்தோஷமா இருக்கணும், அதனாலதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு வேண்டுங்க. ஏன் அப்படின்னா எல்லா உயிர்களுக்குள்ள நீங்களும் ஒரு ஆளாயிருங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன செஞ்சிருவார், இறைவன் கொடுத்துருவார். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கும்னு வேண்டுங்க, அந்த எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க ஒரு ஆள் இருக்கீங்கன்றதுனால. ஆனா நம்ம இப்படி வேண்டது இல்லை, எனக்கு மட்டும் அது கிடைக்கணும். இப்போ இது என்னன்னா, இங்கிருந்து நான் வந்து எங்கேயாச்சும் நாங்க சின்ன வயசுல பாத யாத்திரை கூட்டு போவாங்க எங்களை, எங்க ஊருக்கு பக்கத்துல பழனி பக்கம் அடிக்கடி பாத யாத்திரை கூட்டு போவாங்க. அப்போ போறப்ப எங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரமானாங்க, அரகுரா போட்டுக்கிட்டே போவோம் ஓகேங்களா, வேற எந்த சிந்தனை இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மோர் தயிர்னு சொல்லி லெமன் ஜூஸ் திங்கிறதுக்குன்னே போறாங்க ஓகேங்களா. நான் குறை சொல்லிங்க, மக்களுடைய மைண்ட் என்ன ஆகி போச்சு, ஒரு ஃபீஸ்ட் கேளிக்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ கேளிக்கைக்கும் பக்தி யாத்திரைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, இல்லைங்களா. இப்போ யாத்திரான்ற மாதிரி யாத்திரை அப்படிங்கிறது வந்து அது கடவுளுக்காக ஒன்றி போறது, அது என்ன அர்ப்பணிச்சுட்டு நான் கால் செருப்பு போடாம எல்லாத்தையும் இழந்துட்டு நான் உடலை வருத்திக்கிட்டு. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, 4 வகையில நம்ம பாவம் செய்யறோம், பேச்சால், வாக்கால், செயலால், மனதால் இப்படின்னு சொல்லிட்டு உடலால் அப்படின்னு சொல்லி பாவம் பண்றோம். அப்ப நம்ம இறைவனுக்கு எதுக்கு பணிவிடை செய்யறோம்னா, இந்த உடல் தானே இந்த சுகத்தை கெடுச்சு, அப்ப உடலை வருத்துறேன். இந்த நாக்கு தானே இந்த சுகத்தை கெடுச்சு, இந்த நாக்கை வருத்துறேன். இந்த மனசு தானே இந்த சுகத்தை கெடுச்சு, மனசை வருத்துறேன்னு சொல்லி. அதனாலதான் என்னன்னா, இந்த விரதங்கள் எப்படி இருக்குன்னா, காலைல எந்திரிக்க முடியாத அன்னைக்கு விரதம் வச்சிருப்பான். நீங்க வெயில் காலத்துல எந்திரிக்க சொன்னா 3:30 எந்திரிச்சிருவோம், வெறுத்து நம்மளாவே எந்திரிச்சிருவோம் இல்லைங்களா. குளிர் காலத்துல நச நசன்னு ஆயிரும். குளிர் காலத்துல நமக்கு இன்னொரு 2 மணி நேரம் தூங்கலாமான்னு தோணும். அப்ப எந்திரான்னு சொல்றதுக்கு எதுக்கு காரணம்னா, நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு அந்த உடம்புல இந்த உடம்பு தானே சுகத்தை கேட்குது, இதையும் நான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் என்ன செய்யறது, குளிர் காலத்துல எழுப்பி விடுறதால. அப்ப உடம்பையும் மனசையும் வாக்கையும் செயலையும் எல்லா வகையிலையும் நான் என்னை அர்ப்பணித்து கொண்டு இறைவனுக்காக பணி செய்வதுதான் பக்தி. இதை தவிர்த்து நம்ம ஏதாச்சும் ஒன்று நினைச்சிட்டு போய் செய்யறதெல்லாம் பக்தி கிடையாது. அது நம்மளுக்கு ஏதாச்சும் பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சொல்றாருன்னா, கட்டோடை கணத்தோடை வாழ்கின்றோம் என்பீர்னு சொல்லிட்டு மோளம் அடிக்கிறீங்க, ட்ரம் வாசிக்கிறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க, கடைசியாக செத்து போயிட போறீங்கடான்னு சொல்றாரு ஓகேங்களா. எல்லாம் செத்து போயிட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர். அப்ப ஏதாச்சும் ஒரு பொறுப்புக்கு வாங்க, இறைவனை நீங்க வந்து நம்புங்க, இறைவன் இருக்கிறத நம்புங்க, இறைவனுக்கு மதிப்பு கொடுங்க, இறைவன்கிட்ட கண்டதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ இப்போ திடீர்னு வந்து
நம்ம அப்பா முதலமைச்சர் வராரு, என்ன கேட்பீங்க? டக்குன்னு தெரியாது சார். கேட்கறதா என்ன கேட்பீங்க? என்ன கேட்போம்? குழப்பிக்கிட்டீங்க இல்லைங்களா? அப்ப இறைவன்கிட்ட போய் இதே மாதிரி தானே குழப்பிட்டு அவர்கிட்ட பெரிய பெட்டிஷனே வச்சிருப்போம். பெட்டிஷன் என்ன அதான் கேட்கறாங்க. பெருசுனா என்ன வைக்க போறீங்க கடைசியா? எங்க அம்மா நல்லா இருக்கணும், நிறைய காசு வேணும். அப்ப இதெல்லாம் வந்து இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய விஷயமா? தெரியாது சார். இல்லைங்களா? நான் ஒருத்தட்ட சொன்னேன், இப்ப வெளியே போனோம்னா BMW கார் 4 பாக்குறோம், மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு 10 பாக்குறோம், போக்ஸ் வேகன், ஆடி ஈடின்னு எல்லா காரும் பாக்குறோம். இதெல்லாம் சாதாரண எல்லாரும் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, இதை கூட நம்மளால வாங்க முடியாது, அதையும் போய் இறைவன்கிட்ட தான் கேட்கணுமா? இல்லைங்களா? அது நம்ம இயலாமை. அப்ப முடியாதனால இதெல்லாம் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த பக்தி மார்க்கத்தை கிரியேட் பண்ணவங்க, நம்ம இறைவன் மட்டுமே கொடுக்கக்கூடியது ஒண்ணுதான் நம்மகிட்ட கேட்கணும். நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? இப்ப கார் வந்து நான் எவன்டாச்சும் ஏமாத்தி கூட வாங்கிடலாம், எவனாச்சும் திருட்டுத்தனம் பண்ணி கூட என்ன செஞ்சிடலாம், கார் வாங்கிக்கலாம். இதுக்கு இறைவன்கிட்ட கேட்கணும். இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்னா, இறைவனால மட்டுமே முடியக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குல்ல. அப்ப என்னன்னா, நான் இன்னும் அடுத்த பிறவியில் பிறக்காமல் இருக்கணும், இந்த ஆன்மா அப்படியே எண்டாயிரணும், இதுக்கு மேல திருப்பி இங்க பிறந்து கஷ்டப்படக்கூடாது. ஏன் பிறந்து கஷ்டப்பட, நான் பிறந்துகிட்டே இருக்கணும்னா எனக்கு தெரியல. இந்த பக்தியை எவன் கிரியேட் பண்ணானா அவன் தான் என்ன சொல்றான், நம்ம பிறந்துகிட்டே இருக்கணும், அதுக்காக தான் இறைவன்கிட்ட போய் கேட்கறான். அப்ப இறைவனிடம் என்ன கேட்கணும்னா, மீண்டும் பிறவாமை. அப்ப என்ன சொல்றாருன்னா, பிறவாளி நீந்துவார்னு சொல்ற வள்ளுவரான. பிறவாளி இது வந்து பிறப்பு ஆளி, இது கடல் சக்கரம், இதுக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிறீங்க, மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துட்டா தான் உருப்பட முடியும். எனவே பக்தி என்பது இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான. அப்ப இறைவனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயத்தை தவிர எதையும் கேட்கக்கூடாது. காரு, பைக்கு, ஒரு கல்யாணம் ஆகாட்டினா எதையாச்சும் பிடிச்சி இழுத்துட்டு எங்கேயாச்சும் கரெக்ட் பண்ணி இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இல்லைன்னா கொஞ்ச நாள் மொட்டை பசங்களா சுத்த வேண்டியதான், அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் போய் இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்ப இறைவனுக்கான மகத்துவத்தை நம்ம இன்னுமே உயர்த்தி, அப்போ நம்ம கவுன்சிலர்கிட்ட கேட்கறதெல்லாம் கொண்டு போய் முதலமைச்சர் கிட்ட வந்துட்டாருன்றதுக்காக எங்க வீட்டுக்கு முன்னால சாக்கடை பாருங்க, டோரை மூடி இல்லாம இருக்குன்னு முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வரும்போது கேட்கலாமா? ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லணும். ஆமா, இல்லை நம்மளே என்ன செஞ்சிடலாம், சிமெண்ட்டை வாங்கி போட்டு நம்மளே மூடிடலாம். அப்ப இதை போய் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காருன்னா அவருக்கு என்ன செய்யலாம், நன்றி சொல்லி வாழ்த்துக்களாச்சும் சொல்லலாம், ஒரு சந்தோஷமா அவர்கிட்ட இருந்த ஒரு டயத்தையாச்சும் என்ஜாய் பண்ணலாம் இல்லைங்களா? அப்ப நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி பக்தி என்பது இறைவனுக்கும் நமக்கும் ஆரம்ப கால ஒரு ஜாயிண்ட், அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் சேர போறோம், நான் இறைவனை நம்புறேன், இல்லைன்னா இறைவனுக்கு எனக்கும் உள்ள இடையில ஒரு தொடர்பு உறவு இருக்குன்னு சொல்ற நம்பி அதை தொடர ஆரம்பிக்கிறது தான் பக்தி. அதுக்கு மேலே நிறைய மார்க்கங்கள் இருக்கு. நன்றி, வணக்கம்.